வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகம் பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பங்குனி மாதம்? சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் ஜாக்பாட் ராசி. ஏன்னா குரு உங்கள் வீட்டில் இருக்கார். சூப்பராக இருக்குது டைமு. அதுவும் நீங்கள் கல்யாணத்துக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லது. பங்குனி உத்திரம் வருது. யாராவது கல்யாணம் டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா பங்குனி உத்திரம் சூப்பர். முருகன், சிவபெருமான், ரங்கநாதர்னு எல்லாரும் கல்யாணம் ஆன நாள் பங்குனி உத்திரம். கல்யாணத்துக்கு சூப்பராக இருக்குது. இல்லை அந்த டைமில் நீங்கள் எதனா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போய் பார்க்கணுன்னாலும் ரொம்ப நல்ல டைம். ஓகேங்களா, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒன்றும் உங்கள் குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு ஒன்றும் சில டேட்ஸும் நம்ம சொல்லலாம். ஸோ கல்யாணம் நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது லவ்வை மேரேஜாக மாற்றுறனாலும் அதுக்கு டைம் நல்லாயிருக்கு. இல்லை மிதுன ராசி நம்மளுக்கு காற்று ராசி. கவிதை, நல்ல கவிதை பாடுவாங்க, நல்ல பாட்டு பிடிக்கும், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன். லவ் தேடுறீங்கனாலும் அதுவும் நல்லபடியாக அமையும். இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறீங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லபடியாக அமையும். மகப்பேறுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா சில பேர் அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணுவீங்க, சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு பார்ப்பீங்க. இப்போ அது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதுக்கெலாம் இந்த மாதம் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல மாதம். இது குட். அடுத்து ஏதாவது உடல் உபாதைகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அதிகமாக கம்மியாகும். முக்கியமாக இந்த நமிச்சல், இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் மிதனத்துக்கு. இந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், மூச்சு விடுறது, இதெல்லாம் இதுவாகும். நீங்கள் தாராளமாக ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் நிறைய கம்மியாகும். முக்கியமாக இந்த கருவாடெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாகும் நமிச்சல்லாம் மிதனத்துக்கு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பர். அதுவும் இப்போ இந்த வெயில் காலம் வேறு உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் வெயில் பட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி வெளியே போகிறது, வெளியே சுற்றுறது, இல்லை சாப்பாடு பழக்கங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தும் ரொம்ப பக்காவாக இருக்கும். எதிரிகள் தொல்லை ஏதாவது இருந்ததுன்னா, இந்த லீகலாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும். கடன் தொல்லைகள்லாம் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும். அண்ட் நீங்கள் ஜாபில் ஏதாவது ப்ரமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் எதனா ட்ரை பண்ணுறாங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஜாப் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க. இது பெருமாளால் அருளப்பட்ட ஒரு ராசி லக்னம்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க. கிருஷ்ணர் இல்லைன்னா அர்ஜுனன்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கிருஷ்ணர் மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல மென்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எதில் உஷாராக இருக்கணுன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா மிதுனம்காரங்க எப்படின்னா நல்ல அறிவு இருக்குமா, ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நான் இந்த கம்பெனி மேலே ஏறும், இந்த நாள் இந்த கம்பெனி கீழே இறங்கும்னு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நல்ல மண்டை சரியாக அனலைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நிறைய பேர் ப்ராஃபிட் இருப்பாங்க. எங்கே பிரச்சனை வரும்னா, நான் சொல்லி அவன் காசு எடுத்தான், அப்போ நானே போடுறேன் அப்படின்வாங்க, மாட்டிப்பாங்க. நம்மளது அறிவு ராசி, அறிவு கொடுப்போம், நம்மளாக ட்ரை பண்ணும்போது பிரச்சனை மாட்டிப்போம். அதாவது எல்லாருக்கும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு பார்க்கணும். எந்த விஷயத்தில் பணம் போட்டால் எனக்கு வருதுன்னு பார்க்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா படித்து நல்லா சம்பாதிப்பாங்க, நிறைய விஷயத்தில் சம்பாதிப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீடு சம்மந்தமாக மட்டும் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
தங்கத்தில் பணம் போடுவாங்க வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போடுவாங்க வரும். ஆனால் அவங்க வீடு வச்சுருந்தாலும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். என்னென்னா எந்த பாவகம் நம்மளுக்கு நல்லா இருக்குது, எதில் பணம் போட்டால் வரும் அப்படின்றத பார்த்து போட்டிங்கன்னா ஜெயிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் காசு இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டிலாம் குரு இருக்கிறதுனால கையில் கண்டிப்பாக காசு வரும். காசு வந்துன்னா அதை எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு ஹரிபரி ஆகாமல் ஜாதகமாக பார்த்துட்டு எதில் போட்டால் நல்லதுன்றதை பார்த்து போட்டிங்கன்னா காசு தப்பிச்சிக்கும். நம்ம எல்லாம் விட்டுட்ட பிறகு எனக்கு இதில் போச்சு அதில் போச்சு அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு பதில் கொஞ்சம் ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்துட்டு நீங்கள் வந்து எதில் பணம் போட்டால் நல்லதுன்றதை பார்த்து போட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து தாயாரோடைய உடல்நிலையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் பாகம்ல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தாயார் உடல்நிலை பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸே பார்க்கலாங்க. இப்போ மிதுனம் ராசிக்காரங்க நீங்கள் பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு ஓடாத வண்டி இருக்கும், இல்லை உங்கள் வண்டி இருந்தாலே அதை துடைக்காமல் அழுக்காக வச்சுருப்பீங்க. இல்லை சார் எனக்கு பிடிச்ச வண்டி நான் தொடச்ச பலன்னு வச்சுருக்கேன்னா உங்களை விட வேறு யாரோ தான் அதை தம்பியோ அண்ணனோ பெரியப்பா சித்தப்பா யாருன்னா வந்து தான் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வண்டின்றது ஒரு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ஒரு வீடு 4ஆம் பாகம்னு ஒன்று டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம அதை சொல்கிறேன், இது வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்கள் மெயினாக இப்போ எக்ஸாம்ஸ் நிறைய நடக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா சூப்பராக படிக்கும். அது நம்மளே சொல்லுவோம், என் பையன் ஃபஸ்ட் ரேங்கு அப்போல்லாம் சூப்பராக வந்துடுவாங்க எக்ஸாம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, பையனும் நான் எல்லாமே படிச்சுட்டேன் 2-3 படித்த சப்ஜெக்டே 2-3 தடவை படித்தேன், அதெல்லாம் சூப்பராக இருப்பாங்க. நல்லா படிக்கிற குழந்தை தான் கடைசி நேரத்தில் சொதப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் சனி பகவான்லாம் பார்க்கலாம் கடைசி நேரத்தில் சொதப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா நல்லாவே படித்தாலும் பரவாயில்ல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகுவோமோ அதே மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அது சொல்லுவாங்க, மோர் ஸ்வெட் இன் த ட்ரைனிங் லெஸ் பிளட் இன் த வார். அதாவது நீங்கள் எவ்வளவு ட்ரெயின் ஆகுறீங்களோ அவ்வளவும் அந்த போராட்டத்தில் வின் பண்ணலாம். ஸோ அழகாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது பாலிடிக்ஸ் மாதிரிலாம் வந்துன்னா அந்த பாலிடிக்ஸ் வந்து தள்ளி இல்லைங்க. ஏன்னா மிதுனம் வந்து நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் இந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான் நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் எல்லோரும் நீதி சொல்கிறேன்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து வீரத்தை காட்டுற நேரம் கிடையாது. நம்மளை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ பாலிடிக்ஸ் அது ஓரம் வந்துடுங்க. ஏதாவது பிஸ்னஸில் வந்து லைட்டாக ஏற்றம் இறக்கம் இருக்கும், ரொம்ப இறக்கம் இருக்கும் போது அந்த காசை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வேறு எதனா ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க. எதில் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா பர்சனல் லைஃப்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. கல்யாணம் ஆனவங்களாம் குடும்பத்தோடு வெளியே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். சில டைம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வீட்டில் சின்ன வயசில் அப்பா அம்மாவோட ஒரு டூர் போயிருப்போம். அந்த மாதிரி டூர் இன்னொரு தடவை அமைஞ்சிருக்காது. நம்ம சொல்லுவோம், அந்த ஒரு தடவை நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தாலும் அது எப்படி இருந்ததுன்னு. அது கொடைக்கானல் ஊட்டின்ற ஸ்பாட்டை தாண்டி நமக்குள்ளே அந்த வைப் நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஒரு காலகட்டம். இப்போ மிதுன ராசி லக்னத்துக்கு அந்த மாதிரி காலகட்டம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணணுன்னா குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, இதுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. லைக் எதுனா குலதெய்வம் கோவில்லாம் போயிட்டு வாங்க. இந்த டைமில் வந்து அந்த ஆக்கர்ஷண சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதை பங்குனி உத்திரத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. சரிங்களா? ஸோ குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் இது. இதில் வர உங்களுக்கு என்னென்னா, ஏதாவது உங்களுடைய சீனியர்ஸ் கிட்டலாம் ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும் போன மாதம். தேவையில்லாமல் இந்த மேனேஜரோ இல்லை வீட்டில் அப்பாவோ உங்களோட வயசு அதிகமானவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கலாம்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் சரியாகும். ஏன்னா மெயினாக ஆஃபீஸில் இது வந்து அப்ரைசல் டைம். மேனேஜர்கிட்டலாம் பஞ்சாயத்து வச்சுட்டோன்னா அப்ரைசலில் குத்திடுவார். அதனால் இப்போ திருப்பி பேச்சப் பண்ணுறதுக்கான டைம். இப்போ நீங்கள் வந்து இந்த பங்குனி மாதம் சும்மா சீனியர்ஸ் மேனேஜர்ஸ்கிட்டலாம் பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு வந்து இதுவாகும். சரி, அதுவும் உங்களுடைய 10ஆம் வீட்டிலலாம் வந்து இப்போ சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். ஓகே, ஸோ சில தொழில் ரீதியாக சில நல்ல காரியங்களும் நிறைய நடக்கும். அதனால் சீனியர்ஸ், உங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பர்சனோ கிளைண்ட்டோ அவங்கக்கிட்ட திருப்பி பேச்சப் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைமாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இப்போ இதிலலாம் நம்ம ஒன்று ஸ்ட்ராங் ஆகணும், தப்பிச்சுக்கணும், இல்லை பாதுகாக்கணும் அப்படின்னா தெய்வ வழிபாடுகள்னு பார்த்தா பெருமாள், கிருஷ்ணர்,
துளசி கொடுத்து வழிபடுங்க. இல்லை திருவாதிரையாக இருந்தீங்கன்னா நடராஜர், அம்பாலோடு சேர்த்து வழிபடுங்க. வில்வம் கொடுத்து வழிபடுங்க. நீங்கள் புதன் ஓரையில் வந்து வழிபடுறது வந்து ஒன்றும் ரொம்ப நல்லது. புளியதோரை அந்த மாதிரி அன்னதானங்கள் கொடுத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. இந்த பங்குனி உத்திரம் வருது, சிவன் கோயில் போயிட்டு வாங்க, ரங்கநாதர் கோயில் போயிட்டு வாங்க. எல்லாம் போயிட்டு வர இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதம் அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகிருஷ்ணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாட்டை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கை நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.